நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல உங்க கோட வந்து கோட் ரிவ்யூக்கு அனுப்புவீங்க. ஸோ அங்க உங்களோட கோட் வந்து ஒரு மாதிரி லைக் ரிவ்யூ பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து QAக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அனுப்புவீங்க. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் உங்களோட ஃபீச்சர் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வேலிடேஷன் பண்ணணும், எந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து செல்ஃபா வந்து இதை வேலிடேட் பண்ணிட்டு அங்க மூவ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்க வந்து நம்மளோட கோட்ல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதோ இல்ல நம்மளோட ஃபீச்சர்ல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதோ ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல நம்மள ஷேக் பண்ணும். ஸோ அங்க என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இதெல்லாம் எப்படி வந்து பர்சனலா எடுத்துக்காம இருக்கிறது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நான் ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு இருந்தேன். அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. புரியுது. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் பிக் கொஸ்டின்ஸ், பட் ஆல் பாய்ல்ஸ் டவுன் டு மைண்ட் செட் ஆஃப் ஹவ் ஷுட் ஐ அப்ரோச் திஸ் வேலிடேஷன்ஸ். சூப்பர். நான் என்ன நினைக்கிறேன்னா கோட் ரிவ்யூ வந்து ஒரு கிரிட்டிசிசம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி அந்த கிராஃப்ட பெட்டரா பண்ணிக்கணும். கோட் ரிவ்யூ நம்ம கிரிட்டிசிசமா பார்த்தோம்னா அது ஒரு இஷ்யூவா இருக்கும். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப நம்ம ஒரு கோட் எழுதிட்டு முடிக்கிறோம்னா அது நம்மளோட டாஸ்கோ டெட்லைனோ மட்டும் கிடையாது. இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு அதை மெயின்டைன் பண்ண போறாங்க யாரோ ஒருத்தங்க. கரெக்ட். 4-5 வருஷம் கழிச்சு அந்த கோட் அங்கேதான் இருக்க போகுது. நீங்க இருக்கீங்களோ இல்லையோ கம்பெனில அந்த கோட் இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இந்த கோட் ரிவ்யூஸ், இந்த பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இல்லாட்டி பிரின்சிபல்ஸே இல்லாம இருக்கலாமே. நம்ம நினைச்சபடி எப்படி வேணா கோட் எழுதிட்டு போலாமே இல்லையா? கரெக்ட். ஸோ நீங்களே உங்களோட கேள்விக்கு பார்ஷியலா ஆன்சர் பண்ணிட்டீங்க கணேஷ். பட் இதை நான் எப்படி பாக்குறேன் ஓகேவா? ஸோ ஆன டிஃப்ரெண்ட் நோட், எனக்கு அந்த கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணி இன்னொரு கம்பெனில நான் ஃபர்ஸ்ட் புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 200 ரிவ்யூ கமெண்ட்ஸ். இல்ல அது கொஞ்சம் பெரிய லைன் ஆஃப் கோட். அது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பெரிய ஃபீச்சர் டெவலப் பண்ணேன். எடுத்தோடனே முதல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த டொமைன் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அந்த கோட் பேஸ் ஏற்கனவே இருந்துச்சு, அதுக்கு மேல இதை ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ். ஸோ அதாவது நீங்க பேசுற விஷயம் வந்து என்னால கம்ப்ளீட்டா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் மல்டிபிள் ஆங்கிள் பாக்குறேன். ஓகேவா? த வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்க இப்ப நடுவில் படிக்கும் போது தெரிந்தது சொல்லும் போது விஷால் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஓகே, அது நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல. குத்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலி இந்த கோட் ரிவ்யூ ப்ராசஸ், இந்த வேலிடேஷன் ப்ராசஸ், இது எல்லாம் குத்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கல்ச்சரே முதல்ல ஆஃபீஸ்ல இருக்கக்கூடாது. ஒரு QA வந்து நீங்க ஒரு ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, கோட் ரிவ்யூ கமெண்ட்ல ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உங்களுடைய, அதாவது கோட் ரிவ்யூ பண்ணவங்க வந்து பெரியவங்க, தப்பு பண்ணவங்க வந்து சின்னவங்க, இல்லை நீங்க ஏதோ பக் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஏதோ ஃபீச்சர் போட்டீங்க அது QA பக் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து லெத்தாஜிக்கா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சரே இருக்கக்கூடாது ஆர்கனைசேஷன். அதாவது எப்படி இருக்கணும்னா எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தேர் ஜாப் 100% டு தேர் எபிலிட்டி. If something is happened, that's true, error is human அப்படிங்கிற okay, it's all part of the game, let's go and fix it and you will not be judged. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க என்ன பிரச்சனைனா இட்ஸ் நாட் அபவுட், நான் இப்ப சொன்னேன் இல்லையா என்னோட ஃபர்ஸ்ட் புல் ரெக்வெஸ்ட்க்கு ஒரு 200 கமெண்ட்ஸ் மேல இருந்துச்சுன்னு. அதாவது என்ன அந்த 200 ரிவ்யூ கமெண்ட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாங்கன்னா தட் கம்பெனிஸ் கல்ச்சர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட். அதே மாதிரி நான் அனுப்புற பக்கை வச்சு நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சேம் அந்த இப்போ விஷால் நீங்களும் நானும் லீடா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அனுப்புறீங்க, QA யாரோ ஒரு பர்சன் வந்து பக்கு சொல்றாங்க. அப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து விஷால் இந்த பக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம், இது எதனால வந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களை எம்பவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் அ குட் கல்ச்சர். as a leader of you, if I sit with you and help you to understand ஏன் இந்த முதல்ல அந்த பக் வந்துச்சு, எதனால நீங்க ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணல, இது எப்படி நீங்க திங்க் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களை இந்த பக்குன்னு உங்களை ஃபிங்கர் பாயிண்டிங் எதுவும் பண்ணாம உங்க கூட வந்து உட்காந்து இது ஏன்பா நடந்துச்சுன்னு உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படிலாம் திங்க் பண்ணா வராதுப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசினேன்னா தட்ஸ் அ குட் கல்ச்சர். அதை விட்டுட்டு போட்டியா நீங்களும் இப்ப நான் தான் உங்களுக்கு அப்ரைசல் கொடுக்க போறேன் அப்படின்னா பாரு லாஸ்ட் இயர் நீ பண்ண ரிலீஸ்ல வந்து 10 பக்ஸ் வந்திருக்கு, 2 P1 வந்திருக்கு அப்படின்னு அதை வச்சு நான் உங்களை எவாலுவேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் அ பேட் கல்ச்சர். ஸோ நீங்க வேலிடேஷன் சொல்றீங்க, பட் அது இன்டர்னலா இந்த பக்கம் இந்த சைட்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னா the fear of being judged based on your outcome.
அதுதான் வந்து நம்ம எல்லாரையும் பாதர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து அதை முதல்ல சார்ட் அவுட் பண்ணணும். ஐ ட்ரஸ்ட் யூ 100%. இஃப் யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னா மேபி நீ ஏதோ ஒரு ஏரியா உன்னுடைய பிளைண்ட் ஸ்பாட், மேபி ஏதோ ஒரு ஏரியா புதுசு உங்களுக்கு. லெட்ஸ் ஃபிக்ஸ் தட். as a person I 100% believe in you, you are super good, but this is something it's everyone have blind spot. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னோட கோர் ஸ்ட்ரென்த், நாட் யூஐ டெவலப்மெண்ட். மேபி நான் யூஐ டிசைன் ஒன்று போட்டு கொடுத்தேன்னா இங்கே எங்கேயாவது மிஸ் மேட்ச் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு கல்ச்சர் வந்து எப்படி இருக்கணும்னா, பீப்புள் வந்து இந்த மாதிரி அவங்களோட அவுட்கமை பேஸ் பண்ணி அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேவா, இது கல்ச்சரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், அந்த வேலிடேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் திங் நீங்களே சொன்னீங்க, இன்னும் பர்சனலா எடுத்துக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கல்ச்சர்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சஜஷன் பண்றேன். ஒரு தடவை உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும்போதும் நீங்க வந்து அதை லேர்னிங் மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு கோட் ரிவ்யூல ஒரு 100 கமெண்ட் வருது அப்படின்னா அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல காமன் பேட்டர்ன் கண்டிப்பா இருக்கும். எதனால ஒய் தே ஆர் சேயிங் வாட் தே ஆர் சேயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அவங்க சொல்ற இதுக்கு பதிலாக இதை போடுப்பான் அப்படின்னு சொன்னதை அப்படியே பிளைண்டா எடுத்துக்காம, ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் டெப்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓ இதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த QA வேலிடேஷன் ஃபேஸ். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அகெயின் அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ்ங்கிறது இன்னொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுவே தப்பு. நீங்க டெவலப் பண்றீங்கன்னா யூ ஆர் த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எப்படி ஒரு QA டெஸ்ட் பண்ணுவானோ அதை நீங்களும் பண்ணணும். when you say you are done with that அப்படின்னா நீங்க ஒரு QA மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன, நிறைய அகைன் இது ஒரு கல்ச்சரல் இஷ்யூ. என்னன்னா, நான் டெவலப் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன், அதை டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்றது இன்னொருத்தவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறது இருக்கு தெரியுமா. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கல்ச்சர். எங்கேருந்தோ இதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களோட பெட்டரா யூஸ் கேஸ் வந்து கோட் எழுதுனவங்களால இது பண்ண முடியும், இவங்களே டெஸ்ட் பண்ணிட்டா. எக்ஸாக்டா நீங்க இந்த பாத்தை டச் பண்றதுனால எந்தெந்த ஏரியாஸ்லாம் இம்பாக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தான் முதல்ல தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதுதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே இன்னைக்கு நான் ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் எழுதுறதுல இருந்து மேனுவல் டெஸ்டிங் பண்றதுல இருந்து எல்லாமே இட்ஸ் ஹியூஜ் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது ஃபீச்சர் உள்ளார வருதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர் ஏன் வந்துச்சு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு CSV டவுன்லோடுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. CSV டவுன்லோடுங்கிற ஃபீச்சர் ஏன் வந்துச்சு, இந்த CSV டவுன்லோட வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, இதோடைய டார்கெட் யூஸ் கேஸ் என்ன, இது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆக போகுது, இந்த மாதிரி முதல்ல எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, உங்களுடைய கோட் பேஸ், கோட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட கோர் டொமைன்ல ஓகே இதை நான் இந்த மாதிரி கை வைக்கிறதுனால இந்தந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்தந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்தா இந்தந்த இடத்துல இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மென்டல் பிக்சர் ஆஃப் யுவர் கோட் பேஸ். அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு கோட் பேஸ் இருக்கு, அந்த கோட் பேஸ் மேல இந்த சேஞ்சை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதோடைய ஓவர்லேப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்க கோட்லயே கை வைக்கணும். இதெல்லாம் பண்ணாம சார். ஆனா இப்ப நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார், எக்ஸாக்ட்லி. பட் ஆனா இப்போ சம்டைம்ஸ் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க கோட்லயே நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் லெகசி கோடா இருக்கும், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது எழுதிட்டு போன கோடா இருக்கும், உங்க கம்பெனில இருக்க மாட்டாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பக் ஃபிக்ஸ் பண்றோம்னா அந்த டிக்கெட்ல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். சம்டைம் நான் அப்படிலாம் டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டே இருக்காது, வெறும் ஒரே ஹெட்டிங் மட்டும் இருக்கும். we have to go and clarify to the particular reporter so Correct. that we don't do something messy. Correct. பட் அதையே வந்து ஆர்கனைசேஷன் எம்ப்ரேஸ் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ். ஏன்னா நீ எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ற, half an hour அவங்களோட கால் போய் வேஸ்ட் பண்ணிருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அகைன் கம்ஸ் டு கல்ச்சர். அதை எப்படி அந்த லெகசிக்கோ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரிப்போர்ட்டரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த அதுக்கப்புறமாயிட்டு அந்த லெகசி கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் என் லீடோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் லெகசி கோட டச் பண்ணி ப்ரொடக்ஷன் எதுவும் பிரேக் பண்ணிடக்கூடாது இல்லையா. சோ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்றது? இல்ல இது அகைன் இதான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல வரணும். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, தட்ஸ் தி ரைட் வே. யார் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு உட்கார்றது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா QA ரிப்போர்ட்டர் கிட்ட நான் 1/2 an hour ஸ்பெண்ட் பண்றது தப்பா இருக்கு அப்படின்னா அந்த ஏன் நீங்க 1/2 an hour ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல சில இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா இல்லை.
இல்ல ஆஃப் பேக்டா இருக்கு, இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அஸ் அ லீடர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன் ஐ நீட் டு ஒர்க் வித் மை ரிப்போர்ட்டர். நீ ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணனா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணணும், ஸோ தட் திஸ் ½ கால் கேன் பி அவாய்டட். இப்போ நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அவர் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அது வந்து அந்த ரிப்போர்ட்லயே அவர் கொடுத்திருந்தாருன்னா அந்த காலி தேவையில்லை. கரெக்டா சார்? நான் சொல்லட்டுமா? என்னோட லீடு வந்து ஒரு பக் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, என் லீடுகிட்ட போய் அந்த பக்கை கேட்டேன். இப்போ என் லீட் சொல்லிட்டாரு, இது புரியவே இல்லப்பா, இட் டசன்ட் ஈவன் ஹேவ் ப்ராப்பர் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட், யூ ஹேவ் டு ஆக்சுவலி ஸ்பெண்ட் த டைம் வித் தெம் so that we understand stuff. Okay. So I went to my lead's lead, okay, and asked the question like, he again asked me, so what is the expected result should be? I asked him like, அது நீங்க தான் சார் சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும்பா, நான் தான் டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கேனே அப்படின்னாரு. இல்ல சார் எனக்கு டிக்கெட் புரியல அப்படின்னா. அகைன் நான் இப்ப ஓகேவா, நத்திங் பாயிண்ட் டு தட் பர்சன். அகைன் இட்ஸ் பியூர் கல்ச்சர் இஷ்யூ. என்னன்னா அவர் வந்து உங்க கூட உட்காந்து இப்போ அந்த இடத்துல அகைன் நான் என்ன போடுறேன், இந்த இடத்துல உனக்கு இது புரியலையாப்பா, ஓகே இதுதான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணணும். அங்க வந்து எனக்கு அவர் என்ன கொடுத்தாருன்னா, ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ, ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோ, இதுதான் உன்னோட முக்கியமான பக்கா இருக்கணும், நீ அடுத்த நாள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாரு. I'm seriously sorry for you. It's not the way it should be. புரியுது. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீனா ஒரு நான் பக்குன்னு சொன்னாலே there should be an expected behavior and there should be an actual behavior. அது மிஸ்மேட்ச் இருந்தாதான் பக், இல்லைன்னா அது பேர் பக்கே கிடையாது. மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, அதான் லைக் we are rewarding for different reasons னு வெச்சுக்கோங்களேன். I reward you like I reward you based on number of bugs I raised. அதெல்லாம் தப்பான கல்ச்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ப்ராப்பர் இன்ஜினியரிங் மைண்ட் செட். இதெல்லாம் வந்து அதாவது அடிமட்டத்திலேருந்து வேலை பார்த்து வேலை தெரிஞ்சவங்க மேல போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் நடக்காது. அடிமட்டத்துல வேலை செய்யாம அங்க எங்கன்னு ஜம்ப் ஆகி, அதாவது யூ கேன் கோ டு சம் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகலாம். ஓகே, அந்த ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கு எஃபோர்ட் போட்டு போகலாம், எஃபோர்ட் போடாம போகலாம். அன்பார்ச்சுனேட்லி எஃபோர்ட் போடாம நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படி போனவங்க இந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஆஃப் பேக்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்றது வந்து இந்த கல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேர்டு மறந்து போச்சு. ஓகே, அதை விட்டுருங்க. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒர்க் பண்றதுக்கு நம்ம வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம அகைன் நம்ம சுத்தி வளைச்சு நிறைய இடத்த பேசிட்டேன். பட் இது வந்து கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இஃப் யூ ஆர் லைக் நான் இந்த பாட்காஸ்ட் நிறைய பேர் லிசன் பண்றாங்க, ஜூனியர் மட்டும் கிடையாது, சீனியர் பீப்புளும். இஃப் யூ ஆர் அ சீனியர் பர்சன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பேஸ்ட் ஆன் வாட் தே ப்ரொடியூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புளை ஜட்ஜே பண்ணாதீங்க. தட்ஸ் இட் செல்ஃப் இஸ் பேட். எவ்ரி ஒன் இஸ் குட். அண்ட் இப்போ எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன மாதிரி இருப்பீங்க, உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா நானும் என்ன மாதிரி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளை ஜட்ஜ் பண்ணாம எம்ப்ரேஸ் அஸ் தே ஆர், கிரியேட் அன் என்விரான்மெண்ட் வேர் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா அவுட்புட் கொடுக்கணும், அவங்கவுங்க இண்டிவிஜுவலாவும் ப்ராக்ரஸை ஃபீல் பண்ணணும். அப்படியே அந்த க்ரோத், அந்த டீமே, அந்த கல்ச்சரே ஜாலியா இருக்கும். இன்ஃபேக்ட் கல்ச்சர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அகைன் நான் கிரிக்கெட்ல இருந்து போறேன். தினேஷ் கார்த்திக் இப்ப ரீசெண்டா வந்து வேர்ல்ட் கப் டீம்ல விளையாண்டாரு. அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாடி இருக்கேன், பட் இந்த டீம் செட்டப் தான் நான் வந்து ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த கல்ச்சர் இருந்துச்சுன்னா இந்த என்டையர் வேலிடேஷன் ஃபேஸ் சும்மா ஜாலியா இருக்கும். ஸோ இட்ஸ் அ பியூர் லேர்னிங் என்விரான்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.